ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறீங்களா? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க ரெக்கமெண்டேஷன் எனக்கு தேவையில்லை. நீங்க என்னதான் நீலி கண்ணீர் வடிச்சாலும் உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. அவளை பத்தி தெரியுமா இவளை பத்தி தெரியுமான்னு கண்டவங்களை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க. யாரை பார்த்து கண்டவன்னு சொல்றீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கிடுவேன். ஸ்ரீநாத், ஆமா, நீ சுமாரமா. என்ன ரவுடித்தனம் பண்ண வந்தியா? நாங்களாம் பயந்துருவோம் நினைச்சியா? நீங்க எங்க பயப்பட போறீங்க? பயம் எல்லாம் நல்லவங்களுக்கு தானே வரும். இது பார், ஒழுங்கு மரியாதையா பேசு. முதல்ல வெளிய போ. இத பாருங்க காயத்ரி, நான் போலீஸ கூப்பிட்டுருவேன். அம்மா அம்மா, கேட்டியா? சொன்னால கேட்டியா? தலைதலையா அடிச்சுக்கிட்டேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மரியாதை தெரியாது, வர வேண்டாம். இப்ப புரிஞ்சுதா? ஐயோ நீ வா. இத பாருங்க, உங்க பையனை தேடி வந்தவங்கிற காரணத்துக்காக ஸ்ரீநிதி உங்க மருமகளாக்கிக்க சொல்லி உங்க காலில் விழுந்து கெஞ்சுவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. மரியாதை தெரிஞ்சு யாரும் இந்த வீட்டுல சம்மந்தம் வச்சுக்க மாட்டாங்க. சாரி கார்த்திக். ஸ்ரீநாத், ஏண்டா என்ன பேச்சு பேசிட்டு போறான்டா ராஸ்கல். ஏண்டா அவன் பேச பேச வாய் மூடிட்டு நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? அவனை இந்த வீட்டு வாசப்படி தாண்டி விட்டுருக்கலாமா? அப்படி காலை முறிச்சு போட்டுருக்க வேண்டாம்? ஏண்டா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அம்மாவும் அவ அண்ணனும் உன் அம்மாவை நல்லா திட்டினாங்கன்னு உச்சி குழந்து போயிருக்கியா? நில்லுடா. இத பார், நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னதான் முரண்டு பண்ணாலும் அந்த கேடு கெட்டவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. வர விடவும் மாட்டேன். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் தேவிகா. இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுதான் கஷ்டப்படணுமா? யாராவது ஆளுங்களை வேலைக்கு வச்சுட்டு நீங்க சும்மா மேற்பார்வை பார்க்கலாம்ல? தேவிகா, இதையெல்லாம் நாம செடி கொடின்னு நினைச்சாதான் கஷ்டம். குழந்தைய நினைச்சா எந்த கஷ்டமும் இல்ல. ஒரு குழந்தை அம்மாவுக்கு பாரமா இருக்குமா? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. சாயந்தரம் உட்காந்து நிதானமா பேசுவோமே. சரிங்கம்மா. ஆ, வா ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி, நர்சரி கார்டன்ல ஒரு அம்மாவை பார்த்தோமே, அவங்களோட ஒரே பையன் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய டெக்ஸ்டைலோட ஓனர், ஊட்டியில டீ எஸ்டேட் ஆரம்பிச்சு இன்னும் எத்தனையோ பிசினஸ், அத்தனையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டிய அந்த சின்ன குடும்பத்தை ஒரு கார் ஆக்சிடென்ட் செதைச்சு சின்ன பின்னமாக்கிடுச்சு. மகன், மருமக, பேரன், பேத்திங்க இப்படி எல்லாருமே பலியாயிட்டாங்க. அந்த குடும்பத்துல மிஞ்சினது இந்த அம்மா மட்டும்தான். எல்லா சொத்தையும் தானம் தர்மம்னு பிரிச்சு கொடுத்துட்டு இங்க வந்து ஒவ்வொரு செடியையும் கொடியையும் தான் குழந்தையா நினைச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் பின்னாடியும் வேதனையும் அதிர்ச்சியும் கலந்த ஒரு கதையும் வாழ்க்கையும் இருக்கு. அது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப உன் கதையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஸ்ரீநிதி. உனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் இப்ப அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சமாவது வெளியில வந்து நல்ல மனசு விட்டு பேசுவேங்கிற நிலைமையில இருப்பேன்னு நான் நம்புறேன். என்கிட்ட எதுவா இருந்தாலும் நீ தயங்காம சொல்லலாம் ஸ்ரீநிதி. அது மேடம், என்னடா இவ நம்ம பர்சனல் லைஃப பத்தி தெரிஞ்சுக்க இவ்ளோ ஆர்வமா இருக்காளேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காது ஸ்ரீநிதி. இது ஆர்வம் இல்ல, அக்கறை. வாழ வேண்டிய வயசுல நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா. நடந்த எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்றேன் மேடம். என் லைஃப்ல கார்த்தி வந்தது
இதான் மேடம் நடந்தது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் என் அப்பா அம்மா அண்ணனை எப்படி போய் பார்ப்பேன் மேடம்? நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டேன். நிச்சயமா அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க மேடம். நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. மன்னிப்பு இல்லாத குற்றம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நீ இப்படி குற்ற உணர்ச்சியில தவிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல மேடம். நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க மேடம். நீ இங்க கலங்கிட்டு இருக்கிறத விட உன் அம்மா அப்பா 100 மடங்கு அங்க கலங்கிட்டு இருப்பாங்க. நீ அவங்கள போய் பாக்குறதா நியாயம். இல்ல மேடம், உங்க பேச்சை மறுத்து பேசுறதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்னால முடியாது மேடம். அவங்க முன்னாடி போய் நிக்கிற தைரியம் எனக்கு இல்ல மேடம். நான் இங்கேயே இருக்க விரும்புறேன். ஸ்ரீநிதி, கொஞ்ச நாளாவது என்ன இங்க இருக்க விடுங்க மேடம், ப்ளீஸ். உங்க எல்லாருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உதவியா இருக்கேன். ப்ளீஸ் மேடம். ஸ்ரீநிதி, நீ இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் அதுக்காக உன்னை உங்க வீட்டுக்கு போக சொல்லல. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்க. உன் பேரண்ட்ஸ் உன்னை நினைச்சு கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். ப்ளீஸ் மேடம், என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரி, நீ போக வேணாம், இங்கேயே இரு. தேங்க்ஸ் மேடம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன மேடம்? உன்னை நினைச்சு அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உன் பேரண்ட்ஸ்க்கு நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன்னு தெரியப்படுத்தணும். என்ன மேடம், ஃபோன் பண்ணி பேச சொல்றீங்களா? ஆமா ஸ்ரீநிதி. ஃபோன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவாங்களே மேடம். சரி, லெட்டர் எழுதிடு. ஃப்ரம் அட்ரஸ் எழுத வேணா. சரி மேடம், நீங்க சொல்றபடியே செய்யறேன். சரி, நான் வரேன். ம். காயத்ரி, நீ இன்னும் தூங்கல? மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியா? வாங்குற சம்பளத்தை எல்லாம் மருந்து மாத்திரைமா எல்லாம் வாங்கி கொட்டிருக்கீங்க. நான் போட்டுக்கலன்னா என்ன விடவா போறீங்க? ஏன் காயத்ரி அழுத்துக்கிற? இந்த மருந்து மாத்திரையெல்லாம் உன் உடம்பு குணமாகணுங்கிறதுக்காக தானே. நீங்க ஏங்க இப்படி புரியாம பேசுறீங்க? எனக்கு பிரச்சனை உடம்புல இல்ல, மனசுல தான். இந்த மருந்து மாத்திரை எல்லாம் என்ன குணமாக்க முடியாது. ஸ்ரீநிதி வந்து என்ன அம்மானு கூப்பிட்டானா நான் பழையபடி ஆயிடுவேங்க. ஸ்ரீநிதி கண்டிப்பா கிடைச்சிடுவா, நீ கவலையே படாத. ஜோசியை அடிச்சு சொல்லிட்டாரு. ஜோசியரா? என்ன சொல்றீங்க? என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் திருப்பதியிலேருந்து வந்திருக்காரு. அவர் சொல்றது 100க்கு 100 பலிக்குமா. அவர்கிட்ட நம்ம ஸ்ரீநிதியோட ஜாதகத்தை காமிக்கலான்னு என் ஃப்ரெண்டு என்னை அவர்கிட்ட அழைச்சிட்டு போனாரு. அப்படியா? ஜோசியர் என்னங்க சொன்னாரு? இப்ப ஜாதகப்படி தசை சரியில்லையா, இன்னும் 1 மாசத்துக்கு இப்படிதான் கஷ்டப்படுத்துமா. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, சௌக்கியமா திரும்பி வந்துருவான்னு சொன்னாரு. ஏன் சிரிக்கிற? ஸ்ரீநிதியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஜோசியரை பார்க்க போயிருந்தாலும் நீங்களும் இப்படிதான் சிரிச்சிருப்பீங்க. ஸ்ரீநிதிக்கு ஏதுங்க ஜாதகம்? அவ பிறந்த நாள், கிழமை, நேரம் ஏதாவது நமக்கு தெரியுமா? பிற்காலத்துல அவ கல்யாண சமயத்துல நமக்கு தேவைப்படுமேங்கிறதுக்காக அவ நமக்கு கிடைச்ச நாளை வச்சு ஒரு ஜாதகம் ரெடி பண்ணினோம். அதுக்கு போய் பலன் பார்த்துட்டு வந்து சொல்றீங்களே. உண்மைதான். ஸ்ரீநிதி கிடைக்கணுங்கிற ஆர்வத்துல காரணத்தெல்லாம் யோசிக்காம அவசரப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சது ஏன் முட்டாள்தனம்தான். என்ன யோசனை? படுத்து தூங்கு. ஏங்க, நாம செஞ்ச பாவத்துக்கு தானே இப்ப தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நாம செஞ்ச பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டா நமக்கு நிம்மதி கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா பாலு கிட்டையும் மீனாட்சி கிட்டையும் ஸ்ரீநிதி பத்திய உண்மையை சொல்லி நாம மன்னிப்பு கேட்டுடலாங்க. கேட்கலாம், ஆனா அவங்க நம்மள மன்னிக்க மாட்டாங்க காயத்ரி. இப்ப அவங்க முன்னாடி ஸ்ரீநிதியை கொண்டு போய் நிறுத்தி
இவ தான் காணாமல் போன உங்கள் பொண்ணு செல்வின்னு சொல்லி இந்த உண்மையை இத்தனை நாளாக மறைச்சி வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் ஒருவேளை மன்னிச்சாலும் மன்னிக்கலாம். இப்போ ஸ்ரீநிதியை தொலைச்சிட்டு வெறும் கையோடு அவங்க முன்னால் போய் மன்னிப்பு கேட்டா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இத்தனை வருஷம் கழிச்சாவது வந்து உண்மையை சொல்றாங்களேன்னு தானே நினைப்பாங்க. அதான் இல்லை, இத்தனை வருஷமா இந்த உண்மையை சொல்ல இவங்களுக்கு மனசு வரல. இப்போ குழந்தைய தொலைச்ச ஏக்கத்தில் மீனாட்சி பைத்தியமாயிட்டாங்கிறது தெரிஞ்சும் இந்த உண்மையை சொல்லலை. இப்போ ஸ்ரீநிதி காணா போனதுக்கப்புறம் உண்மையை சொல்ல வராங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களான்னு நம்மளை பற்றி கேவலமாக நினைப்பாங்க. நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க. உண்மையை எத்தனை காலத்துக்கு தான் மறைக்கிறது? எப்பதான் நாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுங்க? ஸ்ரீநிதி கிடைச்ச உடனே அவளை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு மன்னிப்பு கேட்டுடலாம். காணாமல் போன குழந்தை கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்களும் நம்மளை மனப்பூர்வமாக மன்னிச்சிடுவாங்க காயத்ரி. ஸ்ரீநிதி எப்போ கிடைக்கிறது? நாம எப்போ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. குழந்தைய 20 வருஷமா பிரிஞ்சு அவங்க வேதனைப்பட்டுட்டு இருக்க மாதிரி ஆயுசு பூரா நாமளும் வேதனைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதுதான் போல இருக்கு. அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாத. அவங்க குழந்தைய தொலைச்ச போது அதுக்கு 2 வயசோ 3 வயசோ விவரம் தெரியாத வயசு. ஆனால் நம்ம ஸ்ரீநிதி அப்படியா? படித்தவ, விவரம் தெரிஞ்சவ. அவளுக்கு தன்னை எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறது தெரியும். கண்டிப்பாக நல்லபடியாக அவள் திரும்பி வருவா. என்ன காயத்ரி? உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்குதுங்க. காயத்ரி, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினச்சிக்கோ. அந்த நம்பிக்கை உனக்கும் தானாக வரும். அப்புறம் இன்னொன்று, ஸ்ரீநிதியை பற்றின உண்மை இப்போ நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். நான் யார்கிட்டயுமே சொல்லலையேங்க. சொல்லலை, ஆனால் ஸ்ரீநிதி காணாம போன கவலையிலையும் பதட்டத்திலையும் அப்பப்போ ஒன்றை அறியாமல் ஏதாவது உளறிடுற. அது மற்றவங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குதில்ல. அன்னைக்கு கூட அப்படிதான். நீ ஏதோ உளர போய் நம்ம ஸ்ரீநாத்துக்கு சந்தேகம் வந்துடுச்சு. எங்கிட்ட இருந்து நீங்கள் ஏதோ உண்மையை மறைக்கிறீங்கன்னு அவன் நம்மளை பார்த்து கேட்கல. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. நாளைய பொழுது நல்ல பொழுதா விடியட்டும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கு. ஆ, என்ன மீனாட்சி, ஊருக்கு போறீங்களாமே? ஆமா சார், என் பொண்ணு செல்வி கூட அங்கதான் இருக்கலாம் சார். இனிமே உங்க முகத்துல சிரிப்பதை அம்மா பார்க்கணும். ஆமா டாக்டர், எனக்கு என்னவோ அதே ஊருக்கு செல்வி வந்துட்டா போல தோணுது. மீனாட்சி அங்க அழைச்சிட்டு போனா பிரிஞ்சு போன தாயும் மகளும் ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம்தாம்மா. சில நேரங்கள்ல இப்படி எல்லாம் அதிசயங்கள் நடக்கிறது உண்டு. மீனாட்சிக்கு அவங்க குழந்தை கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சரி மீனாட்சி, செல்வியை பார்த்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? சரிங்கம்மா, மீனாட்சியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. மருந்து மாத்திரைகளை டெய்லி கண்டினியூ பண்ணுங்க. சரி நான் வரேன். டாக்டர், வாங்க. என்ன பாலு, பணம் கட்டிட்டியா? மீனாட்சியும் என்னையும் உங்க பிள்ளைங்க மாதிரி பார்த்து எல்லா உதவியும் செஞ்சிருக்கீங்கம்மா. என் மகனுக்கு நீ ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ ஒரு மகன்தான்ப்பா. அவனுக்கு ஒண்ணுனா சும்மா இருப்பேனா? சரி, அதை விடு. இப்ப எனக்கே ஒண்ணுன்னா நீ என்ன பாத்துக்க மாட்டியா? என்னம்மா அது? எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிதான்ப்பா. போகும்போது என்ன கொண்டு போறோம்னு கேட்பாங்க, ஆனா கண்டிப்பா போகும்போது கொண்டு போறோம். நம்ம மேல மத்தவங்க வச்சிருக்கிற அன்பு, பாசம், நல்லவங்கங்கிற பேரு, அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு ஏங்குற உள்ளங்கள், இததான்ப்பா மனுஷ ஜென்மங்கள் கொண்டு போறது. என்ன பாக்குற? எல்லாம் ரெடி,
கிளம்பலாமா? ஆ. மீனாட்சி முகத்துல பாரு, வீட்டுக்கு போற சந்தோஷம் வந்துருச்சு. அதெல்லாம் எடுத்துக்க. வா மீனாட்சி, வா. ஹலோ ஹலோ, அங்க மீனாட்சின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாலுவை கூப்பிட முடியுமா? ஒரு நிமிஷம். பாலு சார், ஆ? உங்களுக்கு ஃபோன். ஆ அனுவா தான் இருக்கும். நான் பேசுறேன், நீ மீனாட்சி அழைச்சிட்டு போ. சரிம்மா. வா மீனாட்சி போலாம். ஹலோ, யாரு? ஹலோ, நான் பல்லவி பேசுறேன். பாலு இல்லைங்களா? ஹலோ, நீங்க யாருங்க பேசுறது?